கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னியில் பார்ட் 2 ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா போய் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. 1 கம்யூனிகேஷன் ஸ்கில், 2 மென்டல் ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கணும், 3வது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னு தெளிவாக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. கம்யூனிகேஷன் ஸ்கில், நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வரீங்கன்னா அது உங்கள் வியூஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே அது தெளிவாக புரியணும். அதுக்குன்னு பொய் எதுவுமே சொல்லக்கூடாது. இருக்க ரியாலிட்டியை தெளிவாக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும். நீங்கள் சொல்கிறது எப்போ அவங்களுக்கு பொய்ன்னு புரியுதோ அன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதனால் எப்பயுமே பொய் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, ஒரு ட்ராவல் விளாக் பண்ணுறீங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் மார்ச் மந்த்துக்கு போகிறீங்க. அந்த டயத்தில் அந்த இடத்தோட கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க. அது ஏப்ரல் முடியுது, மே முடியுது. மே மாதம் தான் அந்த வீடியோ ஹிட் ஆகுது. அந்த டயத்தில் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்தாங்கன்னா அது எல்லாமே அந்த இடத்துல குளறுபடியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ட்ராவல் விளாக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த டைம் போனீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்தோட கிளைமேட் இருக்கும், எப்போ போனால் அது நல்லா இருக்காது, நீங்கள் தப்பான டயத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை தெளிவாக கம்யூனிகேஷனில் சொல்லும்போது தான் பார்க்குறவங்களுக்கும் புரியும். அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க திரும்பி இவன் அந்த மாதிரி போய் சொல்லிட்டான்டா அப்படின்னு அவங்களுக்கு தோணும்போது திரும்பி வந்து கண்டிப்பாக அவங்க வீடியோ பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. கமெண்ட் தான் பண்ணுவாங்க. சாரி, வீடியோவை தெரியாமல் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்க்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் சொன்ன டயத்துக்கு போயிட்டு போனேன் நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி உங்களுக்கு கமெண்ட் வரும். என்ன பண்ணாலும் நீங்கள் சொல்லணும். அதை சொல்கிறது புரிகிற மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறது தெளிவாக மற்றவங்களுக்கு புரியும். அடுத்து மென்டல் ஹெல்த். இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டு டாஸ்க்கே இந்த மென்டல் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம எஃபர்ட்டை போட்டு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த வீடியோ வியூஸும் போகாது, லைக்கும் வராது, கமெண்ட்டும் வராது. சம்டைம் நம்ம போடுற வீடியோவுக்கு பேட் கமெண்ட்டும் வரும். அந்த டயத்தில் நம்ம மென்டலி ஸ்டெபிளாக ஒரு மாதிரி தெளிவாக இருக்கணும். பரவாயில்ல, பேட் கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, நான் நல்ல வீடியோ போடுவேன். குட் கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, நான் நல்ல வீடியோ போடுவேன். வியூஸே வரலைனாலும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ இல்லைனாலும் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு கூட என்னோடய வீடியோ ஹிட் ஆகும். அது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மென்டலி ஸ்டெபிளாக இருந்து அதை பண்ணும்போது தான் உங்களால் பண்ண முடியும். ஏன் இப்போ வீடியோ எடுக்கிறீங்க, அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு மென்டல் ஸ்டெபிள் வேணும். ஏன்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறது 30 நிமிஷமாக இருக்கும். அதை உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே அது 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அதுக்கு எவ்வளோ வீடியோவில் நம்ம பேசும்போது அங்கே இருக்கும்போது தப்பு பண்ணோம், இதில் என்ன கரெக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் பெரிய பெரிய டாஸ்க். இதெல்லாம் பண்ணால் தான் வீடியோ ஓரளவுக்காச்சும் போகும். அதனால் மென்டலாக நம்ம ரெடி ஆகிறதுக்கு தயாராகணும். மென்டலாக அதை எப்படி சரி பண்ணுறதுக்குன்னு அப்பப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு தனியாக வந்து நான் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதில் தான் அடுத்து ஃப்யூச்சர் இருக்குது, இதில் தான் நம்மளால் மேலே வர முடியும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போங்க. இன்றைக்கி 10,000 சம்பளம் வாங்கினீங்களா, எப்போ அந்த 10,000 20,000 30,000 உங்களுக்கு கண்டென்ட் க்ரியேஷன்லேருந்து வர ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் உங்கள் வேலையை விடுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களால் கம்யூனிகேஷனாக ஸ்கில்லும் பண்ண முடியாது, உங்களால் மென்டல் ஹெல்த்தையும் பேலன்ஸாக வச்சுக்க முடியாது. அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிங்கனால தான் உங்கள் மூளையும் நல்லா வேலை செய்யும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஐடியாக்களும் வரும். வெறும் கண்டென்ட் க்ரியேஷன் மட்டும் இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 வீடியோ போட்டிங்களா, அது வியூஸ் எதுவும் போகலையா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் வேறு விதமாக வீடியோ போடுவீங்க. அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ஃபேமிலியையும் பார்த்துக்கோங்க, அது கூடயே இந்த கண்டென்ட் க்ரியேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை மட்டுமே நம்பி யாரும் வராதீங்க. ஏன்னா கண்டென்ட் க்ரியேஷனில் லட்சத்தில் ஒருத்தனால் மட்டும்தான் அதில் ஸ்டேபிளாக சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் சொல்கிறேன், வேலையை விட்டுட்டு இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணணுன்னா பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணுங்கள். ஏன் இதில் உங்களுக்கு வியூஸே போல் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கீங்க, 100 வீடியோ போட்டிருக்கீங்க, அதில் 4 வீடியோ ஹிட் ஆகிருக்குது. அந்த 4 வீடியோ உங்களுக்கு பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. அதனால் உங்கள்கிட்ட ஃபோக்கஸாக யூடியூப்பில் கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல ஒர்க் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வேலையை விட்டுட்டு ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட்டு. உங்களால் ஸ்டேபிளாக அதை பண்ண முடியாது. அதை நான் அடித்து சொல்லுவேன். பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ராங்காக ஃபேக் வீடியோ போடுவீங்க, பொய் சொல்லி வீடியோ போடுற மாதிரி ஆகும். அதனால்
ஒர்க் லைஃப்பை பண்ணிக்கிட்டே ஒர்க் லைஃப் தனியாக இருக்கணும், யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன் ஜர்னின்றது தனியாக இருக்கணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மூணையுமே நீங்கள் ஈவனாக ஒரே இதில் பார்த்துக்கிற போது தான் உங்களுக்கு கான்டென்ட் க்ரியேஷன் ஜர்னி நல்லாயிருக்கும். இல்லாட்டினா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், உங்களால் மெயின்டைனே பண்ண முடியாது. இது வேஸ்ட்டு அப்படின்னு விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுவீங்க. அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.